அனைவருக்கும் வினோத் பரமகியின் பணிவான வணக்கங்கள். நம்ம வயலுக்கு வந்தோம், முந்திரி பழம் வந்து பறித்து சாப்பிட்லான்னு. உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. உப்பு எடுத்துகிட்டு வரல. யாரோ ஒருத்தவங்க இங்கே வாங்க, சமையல் சாப்பாடு ஊருக்கெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க உப்பு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் அதிலிருந்து கொஞ்சம் உப்பை நம்ம களவாடிட்டோம். கண்டிப்பாக அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு உறவினராக தான் இருப்பாங்க. இங்கே பாருங்க, உப்பு முந்திரி பழம். இந்த வாய்ப்பு நல்ல ஒரு இனிப்பாக இருந்தது இந்த பழம். பருவத்தில் வரக்கூடிய பழம்னா நம்மளுடைய பருவமும் அழகாக இருக்குன்றத நான் உணர்றேன். எப்பயுமே நான் பருவத்தில் வரக்கூடிய அன்னத்தை தொட்டே பாருங்க, பருவ பழத்தை சாப்பிட்டோம். நடந்து உப்பு வச்சு டேஸ்ட் பண்ணுறோம், எந்தெந்த மரம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மதுரையில் இதெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. சார் நீங்கள் பழம் வந்து விற்பனை பண்ணுவீங்களா அப்படின்லான்ட்டு. இது வந்து நம்மளோட உறவினர்களுடைய வயல் தான் இது. ஒரு கொட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கும்பலாக வச்சிடணும் நம்ம கிட்ட சொல்லிவிட்டு. நம்ம உப்பு வச்சே சாப்பிட்டு வரேன். பாரு, உப்பு தெரியுதுங்களா? சால்ட்டு. ஒரே நாளில் வீணாயிடும் இந்த பழம். நிறைய பசங்களை பார்த்தேன், இந்த மலையெல்லாம் போட்டு முளைய வைக்கிறாங்க. அப்போ தான் பறவைகள் சாப்பிடுன்னுட்டு தொடர்ந்து புழு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அருமையாக இருக்குது. இப்போ எல்லோ கலர் ஃப்ரூட். எல்லோ பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளவு சிகப்பான ஒரு கலரு ஃப்ரூட்டு பாருங்கள். முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் பயன்படுத்திங்க. ஃப்ரீயாகவே தருவாங்க சில வயலில். வாழ்க யோகம், யோகம் விளட்டம். அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.